கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 136 சங்கீதம் 16 வசனம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனமாகிய நம்மை வனாந்தரமான இடங்களிலும் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்றே தெரிந்து கொண்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து செங்கடலை அவர்களை கடக்க பண்ணி வனாந்தரத்திலே 40 வருஷம் அவர்களை வழி நடத்தினார். அதைதான் இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தரம் என்றால் மிகவும் கடினமான ஒரு பாதை. அந்த பாதையிலே அவர் நம்மை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல, தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நம்மை நடத்தும் பொழுது நமக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு ஜெயம் தருகிறவராகவே இருக்கிறார். ஆகவே தான் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்புக் கொடுத்து அவைகளை எல்லை எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் நடத்தின பொழுது அவர்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. 40 வருஷம் அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லையா. எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள். அவ்வளவு அருமையாக தன்னுடைய ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே அவர் பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், வழி நடத்தினார், விடுவித்தார். மட்டுமல்ல, வனாந்தரத்தை கடக்க செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேசங்களை அவர்களுக்குள்ளே பங்கிடும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை செய்தார். ஆகவேதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அதே தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் போன்ற ஏதாவது நிலைமை காணப்படுகிறதா? எல்லாவற்றிலும் அந்த வனாந்தரத்தின் வழியாக கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்களோடு கூட இருந்து அவற்றிலிருந்து விடுவித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அன்பின் தகப்பனே, தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் வழி நடத்தியிருக்கீங்க. இந்த தேவன் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நீர் எங்களை வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. நீர் தாமே எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றி. எங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து விடுவித்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. தப்புவித்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நாங்களும் கர்த்தருக்கு ஆண்டவரே நன்றியுள்ளவர்களாய் காணப்பட எங்களை வனாந்தரத்தில் நடத்தி வருகிற தேவனை, நடத்தி வந்த தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.